Welcome viewers, welcome students. This is active voice and passive voice. It is an introduction session to 7th standard, term 2 and unit 2. The grammar is described through pictogrammer. Students, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல the dog என்ன செய்யுது? இந்த ஷூவை சுவைக்கிறது. The dog chews the shoe. The dog அப்படின்றது சப்ஜெக்ட், choose அப்படின்றது verb, the shoe அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதுல நம்ம இந்த choose அப்படின்றது பார்த்தோம்னா present verb. இது verb எஸ் இருக்கு இல்லையா, present verb. இதே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கலாம். What does the dog chew அப்படின்னு. The dog என்ன சுவைத்தது அப்படின்னா, டாக் என்னத்தை சுவைத்தது அப்படின்னா ஷூ ஆன்சர் வரும். என்ன வரும்? சுவைக்கிறது அப்படின்னா chew ஆன்சர் வரும். The shoe அப்படின்றது ஆன்சர் வருது இல்லையா. அப்போ இந்த டாக் வந்து டூயர்னு சொல்லுவோம். அப்போ இது performs the action, இது ஆக்டிவ் வாய்ஸ். அது என்ன அப்படின்னா அந்த டாக் டூயர் அர்த்தம். டூயர் அப்படின்றது ஒரு செயலை செய்கிறது. என்ன செயலை செய்கிறது? சுவைக்கிறது. எதை சுவைக்கிறது? த ஷூ. அப்போ இதுக்கெல்லாம் சரியான ஆன்சர் வருது. அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ். ரெண்டாவது படம் பாருங்க. த ஷூ இஸ் சூட் பை த டாக். அப்போ இதுல ஷூ அப்படின்றது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஆனது டூயரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த ஷூ எதை சுவைத்தது அப்படின்னு. இந்த ஷூ எதை சுவைத்தது? இதுக்கு ஆன்சர் வருமா? வராது. ஏன்னா ஆக்சுவலா வந்து டாக் தான் சுவைக்கிறது. அப்ப டாக் சுவைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டாக் தான் டூயரா இருக்கு. அப்ப இந்த த ஷூ இஸ் சூட் பை த டாக், இது சப்ஜெக்ட் வந்து த ஷூவா இருக்கிறதுனால, இது டூயரா இல்லாம இருக்கிறதுனால இது பேசிவ் வாய்ஸ். அப்போ சப்ஜெக்ட் டூயரா இருக்காது. ஓகேவா? அப்போ இது பேசிவ் வாய்ஸ். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் என்ன வித்தியாசம்? ஆக்டிவ் வாய்ஸ்ல டூயர் சப்ஜெக்டா இருக்கும், பேசிவ் வாய்ஸ்ல டூயர் சப்ஜெக்டா இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த படத்துல பாருங்க. A girl plants a sapling. A girl அப்படின்ற சப்ஜெக்ட், plants அப்படின்றது verb, a sapling என்பது ஆப்ஜெக்ட். இதுல இந்த சிறுமி என்ன நடுகிறாள் அப்படின்னா ஆன்சர் வரும். என்ன நடுகிறாள்? சாப்ளிங். அப்ப இது ஆக்டிவ் வாய்ஸ். இன்னும் அந்த படம் பாருங்க. இன்னொரு படம். A sapling is planted by a girl. A sapling சப்ஜெக்ட், is planted verb, a girl இந்த டூயர். இதுல சாப்ளிங் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இல்ல சப்ஜெக்டா வந்திருக்கு. பிளான்ஸ் அப்படின்றது பிரசன்ட் வெர்ப், பேசிவ்ல பிளான்டட் பாசிட்டிவ் பார்ட்ஸ் வந்து கூட ஈஸ் அப்படின்ற ஒரு பிஓப் சேர்ந்திருக்கு. எ கேர்ள் அப்படின்றது டூயர் ரெடி போயிடுச்சு. அப்போ எ சாப்ளிங் இஸ் பிளான்டட் பை எ கேர்ள், இது பேசிவ் வாய்ஸா இருக்கு. சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ்ல கதிர் ட்ரிங்க்ஸ் எ கப் ஆஃப் காஃபி. கதிர் அப்படின்றது சப்ஜெக்ட் டூயர், ட்ரிங்க்ஸ் அப்படின்றது பிரசன்ட் வெர்ப், எ கப் ஆஃப் காஃபின்றது ஆப்ஜெக்ட். அப்போ என்ன வரும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் பேசிவா மாற்றும் போது சப்ஜெக்டா மாறி போயிடும். எது ஆப்ஜெக்ட்? எ கப் ஆஃப் காஃபின்றது ஆப்ஜெக்ட். என்ன ஆகிடும்? முன்னாடி சப்ஜெக்டா மாறி போயிடும். எ கப் ஆஃப் காஃபி இஸ் துணை வெர்ப், ஆக்சிலரி வெர்ப் சேர்ந்து வரும் இஸ். ட்ரிங்க்ஸ் அப்படின்றது பிரசன்ட் வெர்ப், பேசிவா மாற்றும் போது ட்ரங்க் அப்படின்ற பாசிட்டிவ் பார்ட்ஸ்ல மாறும். இந்த கதிர் டூயர் இல்லையா, அது வந்து பை சேர்ந்து வரும். பேசிவ் வாய்ஸ்ல எ கப் ஆஃப் காஃபி இஸ் ட்ரங்க் பை கதிர். செகண்ட் பாருங்க. த கேர்ள்ஸ் பிளே கோகோ. த கேர்ள்ஸ் சப்ஜெக்ட், பிளே வெர்ப், கோகோ ஆப்ஜெக்ட். இந்த கோகோ ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம பேசிவா மாற்றும் போது சப்ஜெக்டா மாற்றிக்கலாம். பிளே அப்படின்றது பிளேயிடுன்னு மாறும். பிளேன்றது பிரசன்ட் வெர்ப், பேசிவா மாற்றும் போது பிளேயிடு பாசிட்டிவ் பார்ட்ஸ்ல மாறும். கூட ஈஸ் என்ற ஒரு பி வெர்ப் சேர்ந்து வரும். அப்போ த கேர்ள்ஸ் அப்படின்றது டூயர், பேசிவ்ல பை த கேர்ள்ஸ் மாறும். தேர்டு பாருங்க. சித்ரா ரைட்ஸ் த லெட்டர்ஸ். சித்ரா சப்ஜெக்ட், ரைட்ஸ் வெர்ப், த லெட்டர்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். பேசிவா மாற்றும் போது இந்த ஆப்ஜெக்ட் லெட்டர்ஸ் அப்படின்றது தான் சப்ஜெக்டா வரும். லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன். ரைட்ஸ் அப்படின்றது பிரசன்ட் வெர்ப், பட் இங்கே வரும்போது ரிட்டன் பாஸ்ட் பார்ட்ஸ்ல மாறும். சித்ரான்றது சப்ஜெக்ட், டூயர் என்பது பேசிவ் வாய்ஸ்ல பை சித்ரா மாறும். சித்ரா ரைட்ஸ் த லெட்டர்ஸ், லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை சித்ரா. பாருங்க, லெட்டர்ஸ்க்கு ஈஸ் வரல, ஆர் வருது பார்த்தீங்களா. என்ன காரணம்? லெட்டர்ஸ் அப்படின்றது சிங்கிள் இல்லை, அது ப்ளூரல், ஆர் போடுறோம். சிங்குலருக்கு ஈஸ் வரும்.
ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த படம் பாருங்க. இந்த படத்துல மை mom has made a cake. இதுல மை mom அப்படின்றது சப்ஜெக்ட், has made அப்படின்றது verb, a cake அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இதுக்கு முன்ன பார்த்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் verb பார்த்தோம். என்ன ப்ரெசன்ட் verb பார்த்தோம்? ட்ரிங்க்ஸ் என்ற ப்ரெசன்ட் verb, பிளான்ஸ் என்ற ப்ரெசன்ட் verb. ஓகேவா? அதே போல இதுல வந்து ப்ரெசன்ட் verb இல்லை, ஹேஸ் மேட். ஹேஸ் மேட் அப்படின்றது என்ன verb? இது மேட்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹேஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரக்கூடிய ஒரு பி verb, ஒரு ஆக்சிலரி verb. ஹேஸ் அப்படின்றது ஆக்சிலரி verb, மேட் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப என்ன டென்ஸ் இது? என்ன டென்ஸ் இது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இதுல உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்ன ஸ்லைடில் நம்ம வந்து ப்ரெசன்ட் verb பார்த்தோம், பட் இங்க வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம். அப்போ ஹேஸ் மேட் அப்படின்றது நம்ம verb எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், வாட் ஹேஸ் மை மாம் மேட் அப்படின்னா அம்மா என்ன செஞ்சாங்கன்னா ஆன்சர் வருது இல்லையா? ஏ கேக் ஆன்சர் வருது இல்லையா? அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்றது கேட்டோம்னா கேக் ஆன்சர் வந்ததுன்னா மை மாம் அப்படின்றது டூயர், இட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன். இது ஆக்டிவ் வாய்ஸ். அடுத்து பாருங்க, ஏ கேக் ஹேஸ் பீன் மேட் பை மை மாம். இதில் மை மாம் எங்கே போயிடுச்சு? லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஏ கேக்குன்னு சப்ஜெக்டாக மாறி போச்சு. அப்போ ஹேஸுக்கும் மேடுக்கும் மத்தியில் பீன் சேர்த்துரும். ஏன்னா ஏற்க சொல்லியிருக்க பேசிவை மாற்றும் போது ஒரு துணை வினை சேர்த்தணும் அப்படின்னு. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஏற்கனவே இருக்கு, அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். மேடு அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதை அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ பீன் தான் புதுசாக சேர்த்துறோம். அப்போ கேக் சப்ஜெக்ட், ஹேஸ் பீன் மேடு, verb பை மை மாம் டு டூயர். இதில் ஏ கேக்ன்றது டூயர் இல்லை, நாட் ஏ டூயர். பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன்னா என்னது? இது ரிசீவ் த ஆக்ஷன். என்ன வரும்? அது வந்து அங்கே பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன், நீங்கள் வந்து ரிசீவ் த ஆக்ஷன். இது பேசிவ் வாய்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சில வாக்கியங்களை பார்க்கலாம். ஆக்டிவ்ஸ் பாருங்க. ஷீலா ஹேஸ் ட்ரான் ஏ பிக்சர். ஷீலா சப்ஜெக்ட், ஹேஸ் ட்ரான் verb, ஏ பிக்சர் ஆப்ஜெக்ட். பேசிய மாற்றும் போது ஏ பிக்சர் அப்படின்ற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டை மாறிவிடும். ஹேஸ் ட்ரான் அப்படின்றதுல ஒரு பீன் அப்படின்ற ஒரு verb சேர்த்துரும், ஹேஸ் பீன் ட்ரான் அப்படின்னு. ஷீலா அப்படின்றது டூயரா பை ஷீலான்னு மாறிவிடும். அப்போ ஏ பிக்சர் ஹேஸ் பீன் ட்ரான் பை ஷீலா. செகண்ட் பாருங்க, த சைல்டு ஹேஸ் broken த டால்ஸ். த சைல்டு அப்படின்றது சப்ஜெக்ட், ஹேஸ் broken அப்படின்றது verb, த டால்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் டால்ஸ் அப்படின்றது பேசிவ்ல சப்ஜெக்டாக மாறிடும். த டால்ஸ் ஹாவ் பீன் broken. இதில் ஹாவுக்கும் brokenக்கும் மத்தியில் பீன் சேர்ந்து வருது, பை த சைல்டு. ஆமாம், என்ன ஹேவ் வருது? என்ன காரணம்? இதுக்கு முன்னே ஹேஸ் பார்த்தோம், இதுக்கு மட்டும் ஹேவ் பார்க்குறோம். இதுக்கு முன்னே பார்த்ததெல்லாம் வந்து தேர்ட் பர்சனில் சிங்குலரை பார்த்தோம், சிங்குலர்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் த டால்ஸ் அப்படின்றது ப்ளூரல். எந்த காரணம் ஒன்றும் ப்ளூரலுக்கு ஹேஸ் வராது, ஹேவ் தான் வரும். ஓகேவா? அப்போ அந்த டால்ஸ் ஹேவ் பீன் broken பை த சைல்டு. தேர்ட் பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ரிட்டன் எ டெஸ்ட். த ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்ட், ஹேவ் ரிட்டன் verb, எ டெஸ்ட் ஆப்ஜெக்ட். ஏன் ஹேவ் வருது? த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல், அதனால. சரி, இந்த ஆப்ஜெக்ட் எ டெஸ்ட் அப்படின்றது பேசியை மாற்றும் போது சப்ஜெக்டை மாறிடும். என்ன சப்ஜெக்ட்? எ டெஸ்ட். எ டெஸ்ட் ஹேஸ் பீன் என்ன வருங்க? எ டெஸ்ட்டுங்கிறது என்னது? அப்போ இதுங்க ஹேஸ் பீன் வருங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேவ் வரும், ஆனால் எ டெஸ்ட்டுக்கு ஹேஸ் பீன் ரிட்டன் பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தை பாருங்க. த கேட் இஸ் சேசிங் த ரேட். இதில் த கேட் அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் சேசிங் அப்படின்றது verb, த ரேட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த என்ன வேர்ப்னு பாருங்க. இந்த சேசிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க நம்ம. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். சேசிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போ என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாவே வெர்போட ஐன் சேர்ந்து வரும். கண்டினியூஸ் அப்படின்னா வெர்போட ஐன் சேர்ந்து வரும். அப்போது வாட் இஸ் த கேட் சேசிங்? இந்த பூனை எதை துரத்துகின்றது அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வருமா?
வருது. என்ன வருது? a rat. அப்போ the cat into doer performs the action active voice. ஓகே. செகண்ட் பிக்சர் பாருங்க. the rat is being chased by the cat. the rat அப்படின்ற சப்ஜெக்ட் is being chased verb, the cat into doer. the rat என்ற சப்ஜெக்டாக வருது. ஏன் சப்ஜெக்டாக வருது அப்படின்னா அதில் ஆப்ஜெக்டாக இருக்கிறது பேசிவ் மாறும், சப்ஜெக்டாக மாறும். அதே போல் ஈஸ் அப்படி வரும். ஆனால் இங்கே சேசிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கிறது, இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். சேசிங் என்ன மாறும்? சேஸுன்னு மாறும். அப்போ என்ன ஒரு துணை வெறுப்பு சேர்த்தணும்? பீயிங். அப்போது இதில் வாட் இஸ் த ரேட் சேசிங்? இந்த எலி எதை துரத்தியதுன்னு கேட்டால் ஆன்சர் வருமா? வராது. என்ன? இந்த ரேட்ன்றது டூயர் இல்லை, இது ரிசீவ் த ஆக்ஷன். அப்போ இது பேசிவ் வாய்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம 3 டென்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸு, 2 ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, இது ப்ரெசன்ட்டு கண்டினியூஸ். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்ன செஞ்சோம்? ஈஸ் சேர்த்தணும், ஆர் சேர்த்தணும் பேசிவ் வாய்ஸில். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பீன் சேர்த்தணும், பீன். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பீயிங் சேர்த்துறோம். ஸ்டூடெண்ட்ஸ், சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிரண் இஸ் சிங்கிங் எ சாங். கிரண் சப்ஜெக்ட், இஸ் சிங்கிங் வேர்பு, எ சாங் அப்படின்றது ஆப்ஜெக்ட். பேசிவ் எழுதும்போது ஆப்ஜெக்ட் எ சாங் அப்படின்றது சப்ஜெக்டாக மாறிடும். இஸ் சிங்கிங் அப்படின்றத ஈஸ் அப்படி போட்டுக்கலாம். இதில் பீயிங் அப்படின்ற ஒரு பி வேர்ப் சேர்த்துறோம். சிங்கிங் அப்படின்ற வேர்பு வந்து இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். சிங்கிங்ன்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக சங்குன்னு மாற்றுறோம். கிரண் அப்படின்ற டூயர் இங்கே பை கிரண் மாறிடும். அப்போ எ சாங் இஸ் பீயிங் சங் பை கிரண். செகண்ட் பாருங்க, ஐ ஆம் ரீடிங் த ஸ்டோரிஸ். ஐ சப்ஜெக்ட், ஆம் ரீடிங் வேர்பு, த ஸ்டோரிஸ்ன்றது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடும், த ஸ்டோரிஸ். அப்போது ஆர் வரும். பாருங்கள், ஐக்கு ஆம் வரும், ஸ்டோரிஸுக்கு ஆம் வராது, ஆர் வரும். ஆர் பீயிங் ரெட். ரீடிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக பார்த்தீங்கன்னா ரெட். பை மீ, ஐநோ மாறும், மீன் மாறும். அப்போ இந்த ஸ்டோரிஸ் ஆர் பீயிங் ரெட் பை மீ. தேர்டு பாருங்கள், த மேசன்ஸ் ஆர் பில்டிங் எ ஹவுஸ். மேசன்ஸ் சப்ஜெக்ட், ஆர் பில்டிங் வேர்பு, எ ஹவுஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட். அப்போ ஏ ஹவுஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடும். ஈஸ் அப்படி போடலாம். ஏ ஹவுஸ்ன்றது சிங்குலர் தானே, ஈஸ் அப்படி போட்டுக்கலாம். அப்போது ஒரு பி வேர்பு சேர்த்துறோம், பீயிங் சேர்த்துறோம். பில்டிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பில்ட் பை த மேசன்ஸ். புரியுது உங்களுக்கு அப்படின்னு? இதை பேசிவ்க்கும் ஆக்டிவ்க்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கிங்க, எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கங்க. இதில் டென்ஸ் வைஸாக ஒவ்வொன்றுக்கும் அந்த பேசிவ் டு ஆக்டிவ் மாற்றும் பொழுது சேஞ்ச் ஆகும்போது டென்ஸ் இம்பார்ட்டண்ட். கிட்டத்தட்ட 12 டென்ஸ் இருக்குது. ஆக்டிவில் 12 டென்ஸ் இருக்குது. அதில் 8 டென்ஸ் தான் பேசிவாக மாற்ற முடியும். இப்போ நம்ம பார்த்துக்கிறது 3 டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ஹையர் கிளாஸ் போகும்போது நிறைய டென்ஸ் பார்க்கலாம். இங்கே நீங்கள் ஃபண்டமெண்டலாக பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான்.